நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்கியிருக்கலாம். தாய்மானவன், அனைத்து கட்சி கூட்டத்தில் தவேகா சார்பாக யார் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தொகுதி மறுவரை செய்வது தொடர்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் சேர்ந்து விவாதிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தார். அந்த அடிப்படையில நாளைய தினம் 45க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு இந்த தொகுதி மறைவரை செய்வது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார். அதில் அங்கீகரிக்கப்பட்ட, குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் அந்த அழைப்பு என்பது விடுக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல இந்த நிலையில தான் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பார்களா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருந்தது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு பேசிய போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாரேனும் இதில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறதா என நாம் கேட்டபோது நிச்சயமாக நாளை நடைபெறக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் எனவும் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் பங்கேற்க மாட்டார் எனவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா அரசியல் கட்சிகள் சார்ந்த அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வது தொடர்பாக தொடர்ந்து ஆலோசனையில ஈடுபட்டு வருவதாகவும் மாநிலத்துடைய முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக விவாதிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் மாநிலத்தின் உரிமைக்காகவும் தொடர்ந்து தங்களுடைய குரலை கொடுக்கக்கூடிய வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதிநிதிகள் இதில் பங்கேற்பார் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்தி திணிப்புக்கு எதிராக விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைப்பாட்டை, அதாவது தொகுதி மறுவரை தொடர்பாக நிலைப்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் விஜயின் சார்பாக 2வது கட்ட நிர்வாகிகள் யாரேனும் பங்கேற்பார்கள் என தகவல்கள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் உறுதித்தன்மை என்பது இன்று மாலைக்குள் முடிவு செய்யப்படும் எனவும் நாளைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வுல தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.